அல்லாஹ்வுடைய அத்தனையும் பட்டினியோடு நின்றார். நாட்டு தலைவர், அவரை கொல்றதுக்கு 10,000 பேர் அவருக்கு எதிர்ப்பாக எல்லா பக்கத்திலையும் இருக்கிறாங்க என்றார். இவ்வளவு பிரஷரோட ஒரு மனிதனுக்கு சிரிக்கவே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நடக்கிற நேரம் உமர் பின் கத்தாப், இந்த ஹதீஸ் அதோட முடியுது. அவர் என்ன பேச வந்தாருன்றே அவருக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஏழ்மையை காட்டினாங்க. எல்லா கட்டத்திலையும் லஞ்சம், ஊழல், அது இது தலைவர் என்று வாழ்ற நேரம் உலகத்துக்கே ஒரு தலைவராக வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஆகிராவை பேசி வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ். இப்ப மனைமகள் என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்த ரசூலாட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க எது தர்றீங்களோ அது போதும் யா ரசூலல்லாஹ், ஒரு டிவோர்ஸ். எனக்கு என்ன காட்டணும் தெரியுமா? கல்யாணாளுக்கு, அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவுல நீங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு எதுவும் சொல்லல. உங்களுக்கு வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமால் டிவோர்ஸ் பண்ணாங்களே, வெட்டி கொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் வந்து முன்னாடி எங்களுக்கு நீங்க வேணாம் யார சொன்னான்னு சொல்லலண்டா, அவர் மனித புனிதர். பட்டினியிலும் அவரோடு தான், சிரிப்பிலும் அவரோடு தான், அழுகையிலும் அவரோடு தான், பிரஷரா இருந்தாலும் அவரோட தான் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க நினைச்சாங்க நாங்க கொடுத்து வச்சு உலகத்துல இத்தனை பெண்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படியே கேமராவை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் செலவழிச்சு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி 25 வயசு, ஹதீஜா அம்மாக்கு 40 வயசு. அமீரத்துல் குரைஷ் என்றுவாங்க. குரைஷில உள்ள அமீரா, அதாவது ஆண்கள் அபு ஜஹல் போட்டி போட்டு ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடியா ஒரு அளவுக்கு அவ்வளவு ஒட்டகம், ஆகக்கூடிய ஒட்டகம் இருந்த பெண் தான் ஹதீஜா அம்மா. தன்கிட்ட ஒரு ஊழியரா வேலை செய்யற இவங்க பொஸ் வர்க்கர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் நபி இல்ல, அவங்க 25 இயர்ஸ் வர்றாரு. சிரியாவுக்கு போய் கணக்கு வழக்க காட்டினா கச்சிதம். அப்ப அவங்களோட இருந்தாங்க ஒரு பெண், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த பெண் என்ன, நஃபீஷா நினைக்கிறேன். அந்த பெண்ணோட தான் இவங்க பேசிட்டு சொல்றாங்க, அவரை பேசுங்க. இவங்க கணவர் இறந்த பிறகு போலில நிக்கிறாங்க. அபூஜகல், உத்துபா, ஷைபா, மக்கத்து பள்ளத்தாக்கு லீடர்ஸ் இவங்களை கைப்பிடிக்க. அவங்களோட பேசி பாருங்க. 40 வயசு, 25 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்ல, பேசி பாருங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா அவங்கள திருமணம் முடிக்க ரெடி, அவங்க விருப்பமானு கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க தன்மையெல்லாம் பார்த்துட்டு சரின்ட்டாங்க. 15 வருஷ கேப் தன் மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில எந்த திருமணமும் ரசூலுல்லாஹ் நடக்கல. மக்கா லைஃப்ல ரசூலுல்லாஹ் இவங்க ஹதீஜா மௌத்தான பிறகுதான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா காசிம் தான் ரசூலுல்லாஹோட மகனோட பேர். காசிம், அதாவது அப்துல்லா, மதீனால கிடைச்ச புள்ள இப்ராஹிம். அப்ப இந்த 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள, மக்கால 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா என்ன இல்லைன்றீங்க? ஓவர் நைட்ல ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர். 1 நைட் அவ்வளோ செல்வம் இருக்குது. ஊருக்கு போனா கௌரவம் எல்லாமே சாதிக்கணும். யாரும் அவரோட கோபம் இல்லை. எலெக்ஷன் கேட்டா 100% ஓட் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அவ்வளவு எல்லாமே இருக்குது. தன் பிள்ளைகளோட அமர்கலமா வாழ்ற கட்டத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மோட வாழ்ந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு. அவங்க சொல்ற கதையை கொஞ்சம் பாருங்க. ஹீரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹ் வஹி கிடைச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜா ஹதீஜா, என்ன போத்துங்கம்மான்றாங்க. ஒரு 5 இயர்ஸ், நியர்லி 35 to 40 இயர்ஸ் ஹீரா குகை, ஜபலுன் நூர் என்ற மலையில மெல்ல மெல்ல ஹீரா என்ற குகையில ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. சில நாள் 2 நாள் இருப்பாங்க. அவங்க வந்து தனிமையில் இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில ரிவாயத்துகளை பார்க்கிறோம். அவங்க மலைக்கு மேலே ஏறி போய் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. என் கணவன் யாருன்னு தெரியும். அவங்க திட்டல்ல, ஓடி வந்த அந்த இரவு, குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத இரவு, ஜம்மீலூனி என்ன போத்துங்க போத்துங்க ஹதீஜான்னு துடிக்கிற நேரம். தேவை மலைக்கு மேல போய் வீட்டு தான் இருக்குது, எல்லா சொத்தும் வச்சுதான், எதுக்கு அங்க மலைக்கு மேல போகணும்னு கேட்கல. அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு அநியாயம் நடக்குது. ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிற்கிறேன். ஹதீஜா சொன்ன வார்த்தைகள் சொல்லுங்க. என்னது? காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க அண்டை வீட்டாருக்கு உதவுறீங்க, ஏழை எளிய உங்களை பார்க்குறீங்க, ஒரு வைஃப் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அடுத்தவங்க பிரச்சனைகளை தலை போட்டு அவங்களுக்கு உதவுறீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் நடக்க
கையில புடிச்சிட்டு வரக்கத்து பின் நௌஃபல் சாச்சாட்ட கூட்டிட்டு போறான். இதெல்லாம் நடக்கட்டும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் 100% ஓட் கிடைக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 0%. இப்ப எலெக்ஷன் கேட்டா யாரும் போட மாட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. அன்றைக்கு 100க்கு 100, இன்றைக்கு 0. அதுதான் இஸ்லாத்துடைய வடிவம். இஸ்லாம் தூய்மையாக போற நேரம் ஷைத்தான் விட மாட்டார். எல்லாரும் பார்க்க, எல்லாரும் விட வைஃப் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு ஷஹாதத் சொல்ற ஃபர்ஸ்ட் ஆள். இங்கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர் குடிச்சு, என் கணவர் பொய் சொல்லவே மாட்டார், சின்னத்திலிருந்து பழகின நண்பர் ரசூலுல்லாஹ் நாவசிச்சு பொய் சொல்ல மாட்டார். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் உறுதி பிடிச்சு கையால பிடிச்சு ரசூலுல்லாஹ் உறுதியாக்கினவங்க. தன்னுடைய வைஃப் வந்து ஊரே பொய் என்று சொல்ற நேரம் தன் வாப்பாட சகோதரர் ரசூலுல்லாஹ் இதை சொல்ற டைம்ல எடுத்து மண் எடுத்து தூக்கி வீசுறேன். தப்பல்ல யா முஹம்மது ஐஹால ஜமால்தனம், நாசமா போகணும், இதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த சபையில எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. கண்ணால ஓடி இருக்காது. முழு சபையிலையும் இதுவரைக்கும் 100க்கு 100 மரியாதை கிடைச்சவர். அவ்வளவு பேரும் நின்று திட்டினா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா திட்டு வாங்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா ஏசி வாங்கணும், லா இலாஹா சொன்னா அடி வாங்கணும், மானபங்கப்படுத்துவாங்க. அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் வந்து சபையில நிப்பாட்டி 50 பேரும் ரசூலுல்லாஹ் வச்சு இது பண்ற நேரம் ஹதீஜா அம்மா தன்னுடைய ஸ்டேட், நான் எவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் பிடிச்சி ரசூலுல்லாஹ்டாங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் கணவர் நபி என்றாங்க. உலகமே எதிர்க்கிற நேரம் ஃபர்ஸ்ட் அவங்க நின்றாங்கடா. இது ஹதீஜா அம்மாட்ட போய் ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டுல இன்னொரு பக்கத்துல போய் கேளுங்க, இது 40 வயசு 25 வயசு முடிச்சு போடலாமான்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கமா போய் கேட்டீங்கன்னா திருமணம் முடிச்ச 2 பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க. அவருக்கு 40, இவருக்கு 25, சேர்ந்து போலாமா? இவர் கிழவனா நிப்பாரு, அவர் வந்து சின்ன பிள்ளையா நிப்பா, எப்படி போறது? அடுத்த பக்கம் மாத்தியும் பேசுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் கேத்துன ஆயிஷம்மா மௌத்தான 18 வயசு, ரசூலுல்லாஹ் 63 வயசு. யோசிச்சு பாருங்க கேப் எத்தனை வருஷம். 63க்கும் 18க்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் எத்தனை வருஷ கேப். இவ்வளவு 45 இயர்ஸ் கேப் ஒன்று இருக்கிறது ஒரு லைஃப்ல. இவ்வளவு கேப் இருக்குதுண்டா. ஆயிஷா அம்மா என்றைக்காவது ரசூலுல்லாஹ்வோட பிரிஞ்சு போனாங்களா? பிரிஞ்சு போய் என்றைக்காவது வேணாண்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த லைஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ சீக்ரெட் எங்க இருக்குது? மௌத்தாகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவியோட எப்படி நடந்தாங்க அந்த மூமெண்ட்டை சொல்லிட்டு நாங்கள் இதுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்கடா? புதன்கிழமை அறிவிச்சாங்க மக்களுக்கு, மக்களே என்ன சந்திக்கிற அபூபக்கருடைய வாயில தவிர எல்லா வாயிலையும் பூட்டுங்கண்டாங்க. அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நிறைய கதவு, எல்லா கதவையும் பூட்டுன்ற அர்த்தம் இல்லை, யாரும் வராதிங்க. ரசூலுல்லாஹ் தலைவலி கூடிட்டு அபூபக்கர் வர்ற வாசல் மட்டும் ஓகேண்டா, அவருக்கு வரலாம். அவங்க மனைவி வீட்டில் ரசூலுல்லாஹ்க்கு இப்போ தலைவலி கட்டுமையா சக்கராத் மாதிரி வருத்தம் வருது. மணிமாரெல்லாம் சூழ்ந்து நின்று அழுந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வோட நேர்மையை கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு தலைவர், நாட்டு தலைவர், நபி, ஒரு ஹஸ்பண்ட். நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்குறேன். உங்க ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, நீங்க ஹஸ்பண்டோட எப்படி நடந்திருப்பீங்கன்ற 2 பக்கம் இருக்கு. ஸோ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டில் அவங்க விதவை, அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இதை கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாம ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எவ்வளவு நேர்மை பாருங்க. ஒரு மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மறுமையில இப்படி வரணும், பேலன்ஸ் இல்லாம வரணும். சோ இந்த ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நாளைக்கு மனைவிமார்கள் புரிஞ்சு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நீங்க போங்க யா ரசூலுல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு என்னத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப பலம் இல்லை, கையில சீவன் இல்லை, காலில் சீவன் இல்லை. இது அதாவது வியாழக்கிழமை நைட், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராவும். அந்த வெள்ளிக்கிழமை ராவுண்டுவோமே, அந்த வியாழக்கிழமை நைட்ல சொல்ல மகரிபுக்கு வந்தவங்க இஷாவுக்கு பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்கள தூக்கிட்டு போனாங்க, விரல் கீழே கோடு போட்டு போச்சு, இடுப்பு கீழே சீவன் இல்லை ரசூலுல்லாஹ். இப்ப யார் வீட்டில் நிற்க போறேன்னு ஆயிஷா நாய் வீடு. எதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு மற்ற அத்தனை மனைவிமார்களும் என்னுடைய தாய்மார்கள் விதவைகள்
ஆயிஷா அம்மா மட்டும்தான் சின்னது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் காலை வரைக்கும் ஆயிஷா நாயகி வீட்டில். எப்படி மௌத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ இயலாது, வாழ்ற அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை, கடுமையான நோய். அப்ப ஏன் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு கொண்டு போனாங்கண்டா, என் ஆயிஷா என்னை பார்க்கட்டும், மறுமையில சந்திக்க போறோம். ஜென்னாட மனைவி ஆயிஷா நீங்கண்டா, என் ஜென்னாவுடைய மனைவி நீங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 4 days அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கல, என்னை பள்ளியில வைங்க மக்கள் பார்க்கல, என் மனைவி பக்கத்தில் நின்றாங்க. நான் கேட்கிற இன்னொரு விஷயம் கேட்கிறேன். வேர்ல்ட்ல நிறைய பேசுறாங்க, அவர் அப்படி காதலிச்சாரு, இப்படி படம் பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வோட சக்கராத்து வேலை திங்கக்கிழமை கடுமையான சக்கராத்தை நிற்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்குது. நீங்க உங்களுக்கு சோமி இல்லாமல் போன, உங்க ஹஸ்பண்டுக்கு சோமி இல்லாமல் போனா தலைவலியில கீழே விழுவாரு, கஷ்டமா இருக்கும், பீலோ தாங்கண்டுவாரு, உங்க மடியிலாம் உட்கார மாட்டார், அப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தூங்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா தலைவலி கடுமையான வலி. ரசூலுல்லாஹ் ஃபைனல் மூமெண்ட்ல யாருமே நினைக்காத ஒரு விஷயம் செஞ்சாங்க. மெல்ல மெல்ல ஆயிஷா நாயகி மடிக்கிட்டு நெருங்கினாங்க. சுப்ஹான ரப்பி, யோசிச்சு பாருங்க, வெரி ஃபைனல் மூமெண்ட்ஸ். இந்த துனியா விட்டும் காத்தமுல் அன்பியா பிரிகிற நேரம், தண்ட மனைவிமார்கள்ல ரொம்ப வயசு குறைஞ்சவங்க அவங்கள விட்டுட்டு போற மூமெண்ட். இதுக்கு மேல திருமணம் முடிக்கல ஆயிஷாமா. போய் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, என் களத்துக்கும் என் தோளுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ் சாதித்தாங்க. நான் கேட்கிற, ஒரு ஹஸ்பண்ட் தன் லைஃப்ல லாஸ்ட் மூமெண்ட்டை மனைவி மடியில மௌத்தாவனுடைய எத்தனை ஹஸ்பண்ட் நீயத்திருக்கும், எத்தனை ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பாங்க. காத்தமுல் அன்பியா, ஒரு உம்மத்துடைய தலைவர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி, இந்த உம்மத்து அவ்வளவு நேசிக்குது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபிக்கு இந்த மூமின்கள் தன்னுடைய உயிரை விட மேலா நேசிக்கிற நேரம் தன் மனைவியோட எப்படி நடக்கிறாங்கண்டா, ஃபைனல் மூமெண்ட்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் கணக்குது, கடுமையான இதா இருக்குது. தண்ணியில் அப்படியே முகத்தை இது பண்றாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க, மௌத்துக்கு சக்கராத்ன்றாங்க. என் பிரதர் வர்றார் அப்துல் ரஹ்மான், வெளியில நான் வாங்கண்டேன், அவர் கையில குச்சி. நான் ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான வேலை, மிஸ்வாக் பண்ணிட்டு பள்ளிக்குள்ள போவாங்க. தொழுகிறதுக்கு முன்னாடி பல்லு எப்பயுமே பல்லு திட்டி வாசமா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பேசுற அளவுக்கு சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ் ஃபஅஷார பிரஸிஹி, தன் தலையால வேணும் ஆயிஷாண்டு தலையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆட்டுறாங்க. நான் எடுத்து என் உமிழ்நீரை நனைத்து பெருமானார் வாயில் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை துலக்கினேன். இப்போ மலக்குல் மௌத் வர்ற கிட்ட டைம், ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக பிடிச்சி குல்சூராக்களை ஓதுறேன். ரசூலுல்லாஹ் இப்ப அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்க, காதை கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். 3 முறை இது சொல்லிடுத்தா மௌத்தாக போறேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. ரசூலுல்லாஹ் 3 முறை கேட்டாங்க. கேட்டு போட்டு இப்ப அவங்களோட தலை என் பக்கம் கணக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேல போச்சு, கண்ணு மேல போச்சு. ஒரே ஒரு லேடி, இந்த உம்மத்துடைய தலைவர் சுமந்த, வேற எந்த கேமராவும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை, எந்த ஆணும் இல்லை. ரசூலுல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட் சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஸ்ட் 18. உங்க புள்ள பார்க்கிற லவ் படம் இல்லை இது, உங்க புள்ள காற்ற இந்த நீங்க பார்க்கிற இந்த படங்கள் இல்லை, குடும்ப கதை மாதிரி சீரழிந்த கதை இல்லை, ஜஸ்ட் நார்மல் லைஃப். இந்த உலகத்துல மிக சிறந்த வாழ்க்கையுடைய முடிவை நான் சொல்லுகிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல பார்த்தாங்க, அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை ரொம்ப குரல் கம்மி, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இதை சொல்ல போக்கில் அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறேன்னு. அல்லாஹ் உயர்வான தோழன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நபிக்கு மலக்குல் மௌத் வந்து ரூஹ் எடுக்க முன்னாடி ஒரு அனுமதி கேட்பார். அது நபிமார்களுக்கு மட்டும்தான். என்ன கேட்பார்? நீங்க உலகத்துல வாழ விரும்புறீங்களா அல்லது ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் மடி காலியாக போகிறது, என் மடி
என் மடி காலியாக போகிறது. ரசூலுல்லாஹ் இந்த ரசூல் எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க, இங்கேயா அங்கேயா. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்ரஃபிகில் அலா, உயர்வான தோழர்களா ரசூலுல்லாஹ் துனியாவை விட நினைச்சிட்டாங்க. ஆகிரா என் மடியை விட்டு ரசூலுல்லாஹ் போக நினைச்சிட்டாங்க. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் 3 வாட்டி சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலோட விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. நான் பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். மாத்த ரசூலுல்லாஹ். பள்ளியை சுத்தி உள்ள சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்குது, என்டர் ஆக இயலாது. தாடி வளர்த்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட கண்டிஷன் எப்படி? ரசூலுல்லாஹ் எங்களோட திரும்ப பேசுவாரா? ரசூலுல்லாஹ் எங்களோட சிரிப்பாரா? ஜஸ்ட் இந்த வாழ்க்கை வேணுமா? கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் மலேசியால, வைஃப் சிங்கப்பூர்ல. டிசிஷன் அப் டு யூ. உங்க பிள்ளைக்கு எந்த லைஃப் கொடுக்க போறீங்க? மாடர்ன் வேர்ல்டு வாழ்ற லைஃப் இதுதான் வாழ்க்கையா? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை கொஞ்சம் பிரட்டி பார்த்தீங்கன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹும் ரேஸ் ஓடி இருக்கிறோம்ன்றாங்க. இன்றைக்குள்ள பள்ளி ஹஜரத் ரேஸ் ஓடினாங்கன்னா வேற மாதிரி பேர், அது எல்லாரும் காட்டிட்டு ஓடுறது இல்லை, ஒரு கிரவுண்ட் இருக்கு யாருக்கும் தெரியாம ஓடுறது. நானும் ரசூலுல்லாஹும் ஓடினேன். அந்த நேரத்தில் நான் வெத்திட்டேன். மிச்சம் காலத்துக்கு ஒரு திரும்ப ஓடினோம். அப்ப ரசூல்லா வெத்தினாங்க. அப்ப நான் கொஞ்சம் கொடுத்திருந்தேன். ரசூல்லா சொன்னாங்க, அன்றைக்கு இன்றைக்கு ஆயிஷா எப்படி விளையாடி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தன் குடும்பத்தை கொண்டு போய் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிற நேரம் நான் கேட்க, ஆயிஷா நாய்க்கு வெறும் 13 வயசு. பனு முஸ்தலக் போருக்கு ரசூலுல்லாஹ்வோட போக்கல, அவங்க களத்துல ஒன்றுமே இல்லை, முழுக்க கருப்பால மறைக்கணும். இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதச் என்ற ஒரு கருப்பு பொட்டு இருக்கு. அந்த கருப்பு பொட்டியில ஆயிஷா நான் ஏத்திட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் போருக்கு போக முன்னாடி இந்த வைஃப் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சீட்டு போடுவாங்க. அதுல யாரு பேர் வருவதோ அவங்க தான். அவர் என்ன நேர்மை, சுப்ஹானல்லாஹ், என்ன நியாயம். தன்னோட பிரயாணத்துக்கு வர வைஃப் கூட சீட்டு குலுக்கி போட்டு அல்லாஹ் எந்த பேரை தரணும் அந்த வைஃப். அன்றைக்கு ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் என் பேர் வந்துட்டு நான் ரசூலுல்லாஹ்வோட போப்பல என் தாத்தாட்ட போனேன். அவங்க யாரு? ஆயிஷா நாயோட சொந்த தாத்தாண்டா, பாப்பா 1 உம்மா 2. அவங்க உம்மு ஜமீல்ட மகள், அதாவது அவங்க 2வது மத்த வைஃப்ட மகள் அஸ்மா நாய். அங்க போனா யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாலையை கேட்டு நான் போட்டு, நீங்க நினைப்பீங்க முழுக்க கருப்பு உடுத்தா, முழுக்க ஹிஜாபு போட்டு ஹவுதஜ்ல போற ஒரு ஆள் யமன் நாட்டு முத்து மாலையை ஏன் தன் தாத்தட்ட இரவல் வாங்கி கேட்டுட்டு போகணும்? எதுக்கு கேட்டுட்டு போகணும்? உலகத்துக்கு இல்ல, தண்ட கணவரை சந்தோஷப்படுத்தணும் என்று மனைவிமார்கள் தெரிஞ்சிருந்தாங்க. ஜஸ்ட் 13 இயர்ஸ், 13 வயசு ஆயிஷா நாய் திரும்பி வர்ற டைம்ல தான் அந்த மாலை காணாம போதும். உங்களுக்கு தெரியும், அந்த பனு முஸ்தலக் போர்ல இருந்து பெரிய இன்சிடென்ட் நடக்கிறது, அதுக்கு தான் அந்த மாலையை தேடிட்டு வர்றாங்க. பிரயாண கூட்டம் போயிட்டு, அது வேற டீப்பா சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. நான் கேட்கிறேன், அந்த மனைவிமார்கள் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க, தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கப்புக்குள்ள வேர்ல்ட்ல பியூட்டி குயினா நிற்கணும்னு நினைச்சாங்க. இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி 1ஆம் நம்பர் பேமாரி இருக்கணும், வெளியில போறவங்க மேக்சிமம் பியூட்டியா போகணும் கன்செப்டை மாத்திட்டாங்க. அதுதான் வேற மாதிரி போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப போ, இதுதான் நீங்க சொல்லு, வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்றைக்கு எடுத்தோமோ, கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள்ட்ட போய் ஏன் இந்த குடும்ப கதையெல்லாம் பாக்குறீங்க, என்ன செய்ய தம்பி, இதை விட்டுட்டு வேற என்ன, இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்றாங்க. அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்ட்டை செய்யவில்லை. ஜினா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சவங்களா? உங்க பூக்கொடையில ஒரு வீட்டுல உள்ள ஆண் இன்னொரு வீட்டுல உள்ள பெண்ணை பிடிச்சு போனா நீங்க பாப்பீங்களா? கண்ணு விபச்சாரம் செய்தது தைரியமா உங்க பிள்ளையை காட்டுறீங்க. வெக்கமா இல்லையா தாய்மார்களே? எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்கிறது. பாவம் நாங்க எல்லோரும் செய்யறோம், அல்லாஹ்விடம் நாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்போம், திருந்துவோம். அதுக்காக கேட்கிறேன், இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா? ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்தாங்கடா, இதுக்கு என்ன ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்த வச்சிருக்கிறாங்க? ஜினா ஹராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவைகளை வீட்டில இருந்து இல்லாமலாக்கணும். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நம்பர் 1, ஏன் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாம இருக்கின்ற கண்டிஷன் நம்பர் 1, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் இவ்வளவு இன்பமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுக்கு இப்படி இருந்தா, பொருளாதாரம் இல்லாம அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தாங்கடா, அந்த பவர் என்ன? அந்த நபி எல்லாத்துலயும் எங்களுக்கு முன்மாதிரி, சிரிக்கிறதுக்கு, அழுகிறதுல,
குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலையும் முன்மாதிரி. கண்டிஷன் நம்பர் 1. அமெரிக்காவில் ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டாங்க. அது ஏன் எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது. யூரோப் எடுத்து போட்டாங்க. என்ன கன்செப்ட்? ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வாழப்போக்குள்ள எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எழுதப்படாத ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? யார் லீடர்? இது எழுதி சொல்றதில்ல. இப்ப முன்னாடி காலியார் நிற்பாரு, இங்கிட்டால ரெஜிஸ்டார் நிற்பாரு, நிக்கா நடக்கும். அந்த நிக்கால போயிட்டு எழுதுறது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல யாரு லீடர்? இவர் அவங்க டாக்டரா, நீங்க இவர் ஆட்டோ ஓட்டுறாராம், அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ? இப்படி லீடர்ஸ் எழுதுறது இல்லை.